அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரைடே மினி விலாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. அன்றைக்கி கிளைமேட் பார்த்தீங்கன்னா மாஷாஅல்லா சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி மழை லைட்டாக பெஞ்சிட்டே இருந்தது. கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணது வந்து பன்னீர் ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னுட்டு ஃபஹீம் கிட்டேயும் சொல்லிட்டேன். ஆனால் வந்து லேட்டாக எழுந்ததுனால மொதல் நாள் நைட் வச்ச எக் கிரேவி இருந்தது. அதை வச்சு கொடுத்துட்டேன். அவன் கேட்டான், நீ அதை தானே கொடுக்குற அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி ஈவினிங் வந்து உனக்கு நான் பன்னீர் மோமோஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி விட்டுட்டேன். ஸோ அன்றைக்கி ஃபஹீமுடைய லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி, எக் கிரேவி, ஸ்நாக்ஸுக்கு வந்து பிஸ்கட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு அவனுக்கு பேக் பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாக்கோஸ் தான். மோஸ்ட்லி சாக்கோஸ் பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் இல்லைன்னா ஒன்ஸ் எடுத்துப்பான். இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாமல் சாப்பிட்ருவான். அதனால தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ அவனுக்குமே லஞ்சை பேக் பண்ணி அவனையுமே எழுப்பி குளிக்க வச்சாச்சு. அவனையும் கிளப்பி விட்டுட்டு ரயானையுமே எழுப்பி அவனுக்குமே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸும் வாட்டர் பாட்டில் தான் கொடுத்து விடுவேன். ஏன்னா 11 மேலே தான் அவனுக்கு போய் லஞ்ச் கொடுப்பேன், ஸ்கூல் பக்கம் அப்படிங்கிறதுனால. எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை உப்புமாவையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ரயானுக்கு வந்து அன்றைக்கி க்ரீன் டே செலிப்ரேஷன் இருந்தது அவன் ஸ்கூலில். ஸோ அதுக்காக க்ரீன் ட்ரெஸ் போட்டு அவனுமே ஸ்கூலுக்கு போயிட்டான். வரும்போது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி வந்து யம்மி டம்மி ஆர்த்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சேனல் பார்த்து அப்படியே தான் காப்பி பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க கொஞ்சம் திக்காக பண்ணியிருப்பாங்க, நான் கொஞ்சம் லிக்விடாக பண்ணியிருந்தேன். அப்போ தான் ஊற்றி சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு. ஸோ சைட்லேயே பார்த்திங்கன்னா சைட் டிஷ்க்கு வந்து பீட்ரூட் பொரியல் தான். அதுக்குமே சைட் பை சைடு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரைஸுமே ஒரு சைடு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது. ஸோ கீழேருந்து பார்த்திங்கன்னா ஆன்ட்டியுமே அவியல் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவியல். அதுவும் அவங்க பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அன்றைக்கி லஞ்ச் வந்து சூப்பராக இருந்தது. ஒரு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரயானுக்குமே பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணிவிட்டு ஒரு 11:30க்கு அவனுக்கு போய் கொண்டு கொடுத்துட்டு வந்தாச்சு. அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ், தயிர், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறமா வந்து அவியலும் வச்சு சூப்பராக முடிஞ்சது. இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.